ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஃபேஸை கவர் பண்ணுற மாதிரி துப்பட்டா எப்படி வியர் பண்ணுறதுன்னு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வீடியோ போடுங்கன்னு. ஸோ ஒவ்வொரு ஸ்டைலுமே ரொம்பவே யூனிக்காக அண்ட் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ எப்படி வியர் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த மாதிரி 1 மீட்டர் லென்த் இருக்கிற ஒரு துப்பட்டா வந்து நான் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டைலுக்கு இந்த துப்பட்டாவோட 2 எட்ஜையுமே இப்படி சேர்த்து ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இந்த லென்த்தில் வந்துடும். ஸோ இது ரொம்பவே சிம்பிள் தான். இதை நம்ம நோஸ்க்கு மேலோடி எடுத்துகிட்டு போய் பேக்கில் ரொம்ப டைட்டாக ஒரு நாட் போட்டுக்கலாம். ஸோ ஒன்று வந்து நமக்கு வந்து இதாக இருக்காது. ஸோ 2 நாட் போட்டுக்கிட்டால் ரொம்பவே இப்படி டைட்டாக இருக்கும். ஸோ அப்புறமா பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு கிளாத் இருக்கும். ஸோ அதில் ஒன்று மட்டும் இப்படி நம்ம ஹெட்டுக்கு மேலோடி எடுத்து நம்ம ஐஸ் மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி பேக்கில் இப்படி ஹேர் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ஈஸியான ஒரு டெக்னிக் தான். பண்ணுறதுக்கு 2 மினிட்ஸ் தான் ஆகும். பட் பார்த்திங்கன்னா பேக்கில் நம்ம எங்கே நாட் போட்டிருக்கோன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஈஸியான ஒரு ஸ்டைலில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைப்பில் சேம் அதே துப்பட்டாவை எடுத்துகிட்டு ஒரு பக்கம் மட்டும் கொஞ்சம் லென்த்தாக விட்டுக்கிறேன். இந்த சைடு இருக்குல்ல, இந்த சைடை மட்டும் என்னுடைய ஃபோர்கட்டை கவர் பண்ணுற மாதிரி தென் அப்படியே நம்ம இயர்ஸ்க்கு பின்னாடியோட வந்து இங்கே கீழே டைட்டாக நான் பின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. தென் இந்த சைடு நம்ம கொஞ்சம் லென்த்தாக விட்டுருந்தோம்ல, ஸோ அதை எடுத்துகிட்டு இப்படி அப்படி எடுத்துகிட்டு பேக்கில் நாட் போடணும்னா போட்டுக்கலாம். இது வந்து லென்த் பத்த மாட்டேங்குது, அதனால நான் வந்து சேஃப்டி பின்னே வைக்கிறேன். இதுவும் ரொம்பவே டைட்டாக இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் வரும். பேக்கில் நம்ம நாட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியும். ஹேர் வந்து ரொம்ப கவர் ஆகாது. இந்த நெக்ஸ்ட் வேலை அதே மாதிரி தான். ஒரு பக்கம் லென்த்தாகவும் ஒரு பக்கம் ஷார்ட்டாகவும் விட்டுட்டு ஃபோர்கட்டை கவர் பண்ணி பேக்கில் கொண்டு நாட் போடுறோம். ஒரு நாட் கண்டிப்பாக டைட்டாக இருக்காது. ஸோ எப்போவுமே 2 நாட் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் இங்கே ஹெட் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. இந்த சைட் லென்த்தாக இருக்கிறதுல இப்போ லென்த்தாக வந்துருச்சா? ஸோ இதை எடுத்து அகெயின் சேம் அதே நாட்டோட மேலே 2 நாட் போடுறோம். இப்போ நான் வியர் பண்ணுறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதுக்கு வந்து சேம் லென்த் 2 சைடும் சேம் லென்த் இருக்க மாதிரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஃபோர்கட்டை கவர் பண்ணுறோம். ரைட் சைடு இந்த கை கண்டிப்பாக இதில் டைட்டாக இருக்கணும். அப்போ தான் இங்கே உங்களுக்கு க்ரிப் கிடைக்கும். இங்கே உள்ளதை டோட்டலாக இப்படி எடுத்துகிட்டு நம்ம ஹெட்டை ஃபுல்லாக கவர் பண்ணி இப்படி கொண்டு வந்து அகெயின் இப்படி வந்துட்டு பேக்கில் இதை வந்து சொருகிறதுக்கு இங்கே நமக்கு க்ரிப் இருக்குது. அதுக்குள்ளே வந்து நம்ம சொருகி இந்த லெஃப்ட் சைடு வந்து கவர் ரைட் சைடு இருக்கிற கிளாத்தை நோஸ்க்கு மேலே இப்படி கொண்டு வந்து இப்படி எடுக்கிறோம். இங்கே வந்து இப்படி கொஞ்சம் விட்டுட்டு அகெயின் இதில் நமக்கு சொருகிறதுக்கு ஒரு கேப் இருக்குது, அதுக்குள்ளே சொருகிட்டா போதும். ஸோ இது வந்து ஸ்டைல் மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்டைல் மாதிரி இப்படி தொங்கிட்டு தான் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு ஸ்டைல். ஸோ இந்த டைப்லையும் சேம் சைட் லென்த் எடுத்துகிட்டு ஃபோர்ஹெட்டை கவர் பண்ணிவிட்டு ஒன் சைடு இருக்கிறத அப்படியே நம்ம நெக்கை சுற்றி பேக்கில் விட்டுடலாம். ஸோ இப்படி பண்ணுறதுனால நமக்கு இங்கே டைட் கிடைக்கும். நல்லா இயர்ஸை சுற்றி தான் எடுக்கிறேன். தென் இங்கே இருக்கிறதுல பேக்கில் வந்து நாட் போடுறேன். நாட் போடுறீங்கன்னா 2 நாட் போடுங்க, இல்லை பின் வைக்கிறீங்கன்னா செக்யூர் பண்ணிடுங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் நல்லா டைட்டாக க்ரிப்பாக இருக்குது.
ஸோ இந்த எல்லா ஸ்டைல்லையுமே என்னுடைய ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் தான். அது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டக்குன்னு 2 ஃபோல்ட் பண்ணி கட்டிட்டு மேலோடி எடுத்துட்டா போதும். தென் ஹேர் வந்து பேக்கில் கவர் ஆகும். எங்கே நம்ம நாட் போட்டிருக்கோன்னு தெரியாது. ஸோ இந்த 5 ஸ்டைலில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட் வந்து துப்பட்டா எப்படி ஸ்டைல் பண்ணலான்னு கண்டிப்பாக வீடியோ போடுவேன். ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.